கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க, கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டலன்னா. ஏப்பா அப்படி கேப் விடுற, என்னையா சீக்கிரம் என்ன பண்ணியான்னாங்க. ட்ராக்காக பண்ணி படம் பண்ணோம்னா தப்பாகிறதுக்காக தான் இந்த படத்தை, எலி படத்தை செலக்ட் பண்ணி கொஞ்சம் அழகாக 2 மாதத்தில் அடித்தேன் அந்த படத்தை. ஒரு ட்ராக்கு படம் நிறையா வருது, உள்ள ஒரு 10 நாள் 5 நாள் ஒர்க்கு, நிறையா 10 நாள் 15 நாள் ஒர்க்கெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பண்ணோம்னா படம் ஏதாச்சும் இதாகிடுச்சுன்னா காமெடி பீஸ் மட்டும் அப்படியே பாக்ஸுக்கு வந்துடும். அதனால் சரி முழு படம் நல்லா பண்ணுவோம். முழுசாகவே செந்தமிழுக்கு அப்புறம் ஒரு லந்து தமிழ், சந்து தமிழ், இப்படி ஏதாவது கிண்டல் தமிழ் பேசுகிற மாதிரி நம்ம நடித்தா தான் சரியாகணும்னு இந்த படத்தை செலக்ட் பண்ணோம். ரொம்ப பெரிய கலாட்டாக இருக்குது இந்த படத்தில். ஆமாம், இதில் டைரக்டர் வந்து ஒரு கதையை, ஒரு சின்ன ஒரு அழகான கதையை சொன்னார். அதை வச்சுட்டு ஃபுல் காமெடி, ரொம்ப அட்வைஸ் அதெல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் பயங்கரமாக ரசித்து சிரித்து குடும்பத்தோடு அப்படி கும்பலாக உட்காந்து பார்த்துட்டு கும்பலாக போகிற மாதிரி மனசு விட்டு சிரிக்கிற அளவுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஆமாம், வேறு கேளுங்கண்ணே. என்னடா ஆளை காணாமேன்னு பார்த்தேன். நீ இதுக்கு தான் வருவ, நீ அங்கேருந்து நீ தேவராஜ் இப்படி வந்து இங்கே இங்கே வந்து உட்காருவா. ஓட்ட நிறைய கேள்வி கேட்கணும் நான். நல்லா அங்கேருந்து வந்துடுறேன். அதாவது ஏன்னா இந்த வேறு படத்தில் இந்த அதே கெட்டப்புலேருந்து மாற்றணும். அடுத்த வருஷம் சட்டசபை தேர்தல் வருது, அதான் நீங்கள் சொன்னீங்கன்னா போட்டு விட்ருவோம். கடைசி கேள்வி ஆச்சுக்கிட்டோம். என்ன அந்த செய்தியில் கூட கடைசி செய்தியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. உங்களோட இதை விளக்கத்தை சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு, மக்களுக்கும் தெரிஞ்சிடும், எங்களுக்கும் தெரிஞ்சிடும். அப்போது என்ன வேணாலும் நடக்கலாங்க, பார்ப்போம். இல்லை போய்கிட்டு இருக்கோம்ல, திடீர்னு அதில் எந்த நேரம் எலி எங்கிட்டு தவும் தெரியாது. சகாப்த படம் பார்த்தீங்களா? உங்கள் 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு நினைக்கிறேன். தனியாக அப்படி 2 பேரும் போய் லேசாக பாத்ரூம் பக்கம் போயிட்டு வந்திருக்கேன். ப்ரெஸ் மீட்டிங்கில் இந்த பஞ்சாயத்தா? இல்லைண்ணா, படம் பார்த்தீங்களா? உங்கள் கருத்து என்ன? அது கேட்குது தானே. படம் பார்த்தீங்களா? உங்கள் கருத்து என்ன? ஏன்னா அது சினிமாங்கிறனால தான் கேட்க உங்கள்கிட்ட. எந்த படம்? சகாப்தம். ஏங்க என் படத்தை இன்னும் பார்க்கலைங்க நான். இதை பார்த்து முடிச்சிடுறேன் நான். இந்த எலி புலி கூட போட்டி போடுமா? கையில் லேச காட்டிட்டு பேசினா கொஞ்சம் அந்த ஏரியாவுக்கு வந்துருங்க. இந்த எலி புலி கூட போட்டி போடுமா வசூல்ல? இதுதான் உரண்டை இழுக்கிறது. இப்படி நீங்கள் பாட்டுக்கு முடிச்ச போட்டு போயிடுறீங்க. புலி அது பாட்டுக்கு அங்கிட்டு வந்து போகுது, எலி இது பாரு ஒரு பக்கம் போயிட்டு போகுது. ஒருத்தன் சிங்கம்னு படம் இருக்கிறான், ஒருத்தன் புலின்னு படம் இருக்கிறான், நான் எலின்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். கரப்பாம்பூச்சின்னு ஒன்று எடுக்க போகிறோம், போட்டு வரிசையாக போவோம்ப்பா. பேரா கிடைக்காது. அதுக்காக உடனே புலிக்கும் உங்களுக்கும் போட்டியாங்க அப்படிங்கிறதா? அதெல்லாம் கிடையாது. தொழில் நம்ம லெவலுக்கு. இப்போ மற்ற ஹீரோக்கு வந்து 6 பேக் இருக்குது, நம்மளுக்கு வந்து சிங்கிள் பேக் தான். ஒன்றும் கிடையாது. நம்ம லெவலுக்கு சண்டை பைட்டா, எலி பைட்டு. எலி என்ன எப்படி ஓடும், கித்துக்கு ஓடும்போது தப்புங்க அடிக்க பூரா எலி பைட்டுன்னு பேர் வச்சிருக்காரு. ஹீரோயின்ஸ் யாரும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால நீங்கள் சதாவை போட்டிருக்கீங்களா? அதை பற்றி உங்கள் கருத்து? இல்லை, கல்யாணம் பண்ணி தளத்தீவாரி கூட்டி போகிற காட்டி போட்டிருக்கேன். ஏங்க நீங்கள் கேள்வி, அது இந்த கேள்வி அசிங்கமாக இருக்குது. அவள் வந்த இவள்னா இன்னொரு இல்லை, அவள் இன்னொரு கதைக்கு தானே வர்றோம். படத்தில் போகிறோம். கல்யாணம் பண்ணி தாலி கட்டி பொண்டாட்டி பிள்ளை கட்டி பார்க்குறதுக்கு போட்டுருக்கான். வீட்டில் விளக்கமாக தோண்டி அடிச்சு விடுவாங்க. ரொம்ப இதை பற்றி ரொம்ப கவலைப்படுற மாதிரி. எதுக்கு இது? என்ன கவலை? வெள்ளனா எவ்வளோ ஒட்டி எவ்வளோ போட்டு போகணும். அவ்வளோதானே கதை, கற்பனை. அது ஐயா, கதாநாயக காமெடி நடிகம் கூட ஹீரோ நடிக்க மாட்டாங்கன்னா இப்போ என்ன நடிக்காட்டி போ. அதெல்லாம் புதுசாக காசு கொடுத்து வேற ஊர்ல வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. எல்லா பேரும் எல்லாம் பூரா செத்து போன ஆவியெல்லாம் அங்கே தான் தெரியுது. எல்லாம் இந்த மாதிரி பாட்டு ஆரம்பிச்சாச்சுனாவே அங்கே பூரா எம்ஜிஆர், இவர் என்டிஆர்,
இல்லை நீங்கள் கொஞ்சம் ஸ்டைல் வந்து எம்ஜிஆரும் கலந்து வர மாதிரி இருக்குது, அதுதான் கேட்டேன் நான். நான் ஏன் நல்ல மனுஷன் தானே, அவர் ஏன் வரக்கூடாதா? அவரெல்லாம் பெரிய அழகான சக்தியாச்சு. ஒரு கௌரவமான கேள்வி. எல்லாரும் படத்தில் மெசேஜ் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. எலி படத்தில் நீங்கள் என்ன மெசேஜ் சொல்லிட்டீங்க? சொல்லலையா நீங்கள்? ஏங்க 1 மணி நேரமாக சொன்னார், பூரா கேட்டுட்டு ஏன்ட்ட கேட்குறீங்க? அவர் ரங்கநாதனுக்கு இதே வேலை சொன்னார்ல அப்போதே. என்னங்க சொன்னீங்க? மெசேஜ் சொன்னீங்களா? மெசேஜ் ஹிண்ட் தான் கொடுக்க முடியும். என்று சொல்லுங்க. இல்லை அவர் மெசேஜ் சொல்லவே இல்லை. இல்லை கேளுங்க. இல்லை நீங்கள் இல்லை நான் கேட்ட கேள்வி பொய். இதில் ஏன்னா பத்திரிகையாளர்ன்ட்டு விளையாடக்கூடாது. நீங்கள் படத்தில் ஏதாவது மெசேஜ் சொல்லியிருக்கேன்னு சொல்ல, பஞ்சு டயலாக் சொல்லியிருக்கேன்னு சொன்னானே. மெசேஜ் வேணும்னா நான் நிறைய சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படி சொல்ல முடியாது. படத்தில் சொல்ல போது ஒரு மெசேஜ், அதையும் இங்கேயே சொல்லிட்டோம்னா அவர் படம் படத்தில் பாருங்க. படம் ஒரே ஒரு மெசேஜ் தான் சொல்கிறேன். அது படத்தில் இப்படி போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம்ல, நீங்கள் வாங்கினேன் வந்து பாருங்க, பார்த்துட்டு நீங்கள் இல்லை எல்லா படத்தையும் பார்த்து சொல்ல வேண்டிய விதியை தலைவருக்கு முன்னால கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் உணவு தானியங்களை அழிப்பதற்கு முதல் காரணமாக அமைகிறது எலி. இது வந்து கண்டுபிடிப்பு எலி. இது இந்த மெசேஜ் சொல்லிருக்கீங்களா? அப்போ இந்த படத்தை ஏன்டா எடுத்தீங்க அப்படின்றீங்களா? உணவு தானியத்தை அப்புறம் அழிக்க எலினா எலின்னு ஏன்டா படம் எடுத்துன்னு கேட்குறீங்களா? ரிலீஸ் பண்ணாதீங்களா? இப்போ என்ன திட்டத்தோடு வந்திருக்கீங்க? இப்போ இல்லை எனக்கு திட்டம்லாம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு எலியை வேணா பிடிக்காம இருக்கலாம். இல்லை எனக்கு எங்களுக்கு எலியை பிடிக்கும். இல்லை எனக்கு வடிவேலு ரொம்ப பிடிக்கும். நீங்க வேற உள்நோக்கத்தில் பேசுறீங்க.